கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் உங்களை வாழ்த்துவதோடு ஆசீர்வதிக்கிறேன். பிரியமானவர்களே, நன்றாக ஒரு காரியத்தை கவனித்து பாருங்கள். நமது வாழ்க்கையில் போராட்டங்கள், பலவீனங்கள், சில கஷ்டமான சூழ்நிலைகள் வரும்பொழுது நாம் என்ன செய்கிறோம் என்பதை கவனித்து பாருங்கள். ஒரு கூட்ட ஜனங்கள் சோர்ந்து போனவர்களாக அழ ஆரம்பித்து விடுகிறார்கள். ஒரு கூட்ட ஜனங்கள் ஜெபிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். ஒரு கூட்ட ஜனங்கள், என்னடா இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை இப்படியே தான் இருக்குமா, ஒரு மாற்றம் வராதா, ஒரு பெரிய அற்புதம் நடக்காதா என்று தங்களுக்குள்ளே கேள்வி கேட்டு புலம்புகிறவர்களாயிருக்கிறார்கள். இந்த வேதத்தை கொஞ்சம் நான் ஆராய்ந்து பார்த்ததில் ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டேன். என்னவென்று சொன்னால், பரிசுத்தவான்கள், அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், இப்படிப்பட்ட தேவனுடைய ஊழியர்கள் ஒரு பிரச்சனையை சந்திக்கிறார்கள் என்றால், ஒரு வியாதியின் பள்ளத்தாக்கிலே போகிறார்கள் என்றால், அல்லது ஏதோ ஒரு கடினமான சூழ்நிலை அவர்கள் வாழ்க்கையிலே வருகிறது என்று சொன்னால், அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை கவனித்து பார்த்த பொழுது, ஒன்று, தங்களை தேவ சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறார்கள். தேவனுடைய மகத்துவங்களை சொல்லி அவரை துதித்துவிட்டு தாங்கள் ஒன்றுமில்லை என்று சொல்லி, அல்லது தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு தங்களை தாழ்த்துகிறார்கள். ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். இரண்டாவது, அவர்கள் விசுவாசத்திலே செயல்படுகிறார்கள். அங்கே அற்புதங்கள் நடக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த இரண்டு அனுபவமும் இந்த கால கிறிஸ்தவர்களிடத்தில் பார்க்க முடியவில்லை. தேவ சமூகத்தில் தங்களை தாழ்த்துகிற அனுபவத்தையும் பார்க்க முடியவில்லை, விசுவாசத்தோடு செயல்படுகிற அனுபவத்தையும் பார்க்க முடியவில்லை. வேதத்தில் ஆண்டவர் மிக தெளிவாய் சொல்லியிருக்கிறதை பாருங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை பாருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் மிக திட்டமாய் சொல்லுகிற இந்த வசனத்தை பாருங்க. நீ ஒரு வார்த்தை சொல்லிட்டினா அந்த வார்த்தையின்படியே நடக்குமா. ஒரு காலத்தில் சாது இயேசுதாசன் என்கிற தேவ மனிதன் வாழ்ந்து வந்தார். ஒரு 25 வருடங்களுக்கு முன்பு அவர் இருந்தார். நமது நடுவிலே உயிரோடு கூட இருந்தார். அந்த தேவ மனிதனை குறித்து நான் வாசித்த ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், அவரிடத்தில் கையில் பணம் இல்லை. ஆனால் ஒரு பட்டணத்திலிருந்து இன்னொரு பட்டணத்திற்கு அவர் செல்ல வேண்டிய சூழ்நிலை வருகிறது. ஒரு பேருந்து நிறுத்தத்தில் நின்று அங்கே வந்த பேருந்திலே அவர் ஏறி பயணிக்கிறார். கொஞ்ச தூரம் சென்ற பிறகு அந்த பேருந்தின் நடத்துனர் அவரிடத்தில் டிக்கெட் என்று சொல்லி பணம் கேட்கிறார். இவர் தன்னிடத்தில் பணம் இல்லை என்று சொல்லும் பொழுது அந்த நடத்துனர் விசில் அடித்து பேருந்தை நிறுத்தி அந்த ஊழியக்காரனை பேருந்திலிருந்து இறக்கி விடுகிறார். சற்று கடினமான வார்த்தைகளை பேசி அவரை திட்டி அவரை இறக்கி விடுகிறார். ஒருவேளை நீங்களும் நானுமாக இருப்போம் என்று சொன்னால் அந்த இடத்துல ஏதாகிலும் வாக்குவாதம் செய்வோம். ஆனால் பாருங்கள், அந்த தேவ மனிதன் தன்னை திட்டுகிற நடத்துனருக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அவர் எழுந்து அமைதியாக கீழே இறங்கி விடுகிறார். ஆனால் அவர் இறங்கின பிற்பாடு அந்த பேருந்தை மறுபடியும் இயக்குவதற்கு ஓட்டுநர் முயற்சித்த பொழுது அந்த பேருந்து இன்ஜின் ஆஃப் ஆகி விடுகிறது. எவ்வளவோ பிரயாசப்படுகிறார்கள், அந்த பேருந்தை இயக்க முடியவில்லை. அப்பொழுதுதான் அந்த பேருந்தில் இருந்த ஒருவர் சொல்லுகிறார், அந்த முதியவரை நீங்கள் பேருந்தில் ஏற்றினால் ஒழிய இந்த பேருந்து இங்கிருந்து நகராது. அதுக்கு பிறகு அந்த ஓட்டுநரும் நடத்துனரும் ஐயா தயவு செய்து தாங்கள் பேருந்தில் ஏறுங்கள் என்று சொல்லி அவரை பேருந்தில் ஏற்றின பிறகு அந்த பேருந்து கடந்து சென்றது என்று சொல்லி நான் வாசித்தேன். யோசித்து பாருங்கள், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இயற்கையை கட்டுப்படுத்துகிறது. இன்றைக்கு கொஞ்சம் நமது வாழ்க்கையை கவனித்து பார்ப்போமே. தேவனை அறியாத ஜனங்கள் ஜெபிக்க மாட்டார்கள், வேதத்தை வாசிக்க மாட்டார்கள்.
தேவனை அறிந்த பிள்ளைகளாகிய நாம் வேதத்தை வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம். இவ்வளவுதான் வித்தியாசம். மற்றபடி அன்புள்ளவர்களாக, தாழ்மையுள்ளவர்களாக, பொறுமையுள்ளவர்களாக, சகிப்புத்தன்மையுள்ளவர்களாக, நீதி உள்ளவர்களாக, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்களாக, இந்த வேத வசனத்தை கை கொண்டு ஆவியில் எளிமையாய், அன்பாய், பரிசுத்தமாய் வாழுகிற அனுபவம் இந்த காலத்தில் பல தேவ மனிதர்களிடத்தில் கூட இல்லை என்பதுதான் வருத்தமான செய்தி. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி நாம் வாழ்கிறதினால்தான் ஜெபித்தும் அற்புதங்கள் நடக்காமல் இருக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் மிக தெளிவாக ஒன்று சொல்றார், ஜஸ்ட் பிலீவ். நீ விசுவாசி. எப்படி விசுவாசிக்கணுமா? சந்தேகப்படாமல் விசுவாசி. உன் வார்த்தையின்படி நடக்கும். என் ஊழியத்தின் பாதையில் 10 வருடங்களுக்கு முன்பு நான் விழுந்து விழுந்து ஜோமண்ணை, அழுது அழுது ஜோமண்ணை, போராடி ஜோமண்ணை, அநேக அற்புதங்கள் நடக்கலை. இப்பொழுது 10 வருடங்களாக நான் விழுந்து போராடி ஜெபிப்பதில்லை. வழக்கமாக என் ஜெப நேரம் ஒரு காலையில் 2 மணி நேரம், இரவு 2 மணி நேரம் ஜெபிக்கிறது வழக்கம். காலையில் இருந்து மாலை வரை நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் வேதத்தை வாசித்து கொண்டிருப்பது வழக்கம். மற்றபடி ஒரு வியாதியஸ்தர் வருகிறார் என்று சொன்னால் விசுவாசத்தில் நான் ஜெபிப்பேன். இவருக்கு நான் ஜெபிக்க போகிறேன், ஆண்டவர் அற்புதம் செய்வார். அது எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, மருத்துவர்கள் கைவிட்ட காரியமாக இருந்தாலும் சரி, நான் அதை என் இருதயத்துக்குள்ள உள்வாங்கவே மாட்டேன். நான் ஊழியக்காரன், நான் ஆசீர்வதிப்பேன், அவன் ஆசீர்வாதமாக இருப்பான். அவன் சபிக்கப்பட்டவனா, தெரிந்து கொள்ளப்பட்டவனா, வஞ்சிக்கப்பட்டவனா, பாவம் செஞ்சவனா, அதை நான் ஆராய்கிறது இல்லை. கர்த்தருடைய நாமத்தில் தேவ சமூகத்தில் வாரான், தன்னை தாழ்த்துறான், அவன் கண்ணீர் துடைக்கப்படணும். பாருங்க, நான் ஜெபிக்கிற காரியங்களிலே கர்த்தர் அற்புதங்களை செய்து கொண்டு வருகிறார். அநேக நன்மைகளை கர்த்தர் கட்டளையிடுகிறதை நான் பார்க்கிறேன். ஆகவே தைரியமாக சொல்கிறேன், விசுவாசத்தோடு ஜெபம்னுங்க. நல்லது நடக்குமா நடக்காதாங்கிற கேள்வி உங்களுக்குள்ள வேண்டாம். என் ஜெபம் கேட்கப்படுமா கேட்கப்படாதாங்கிற சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம். நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபம்னுங்க. நீங்கள் ஜெபிக்கிற காரியங்களில் எல்லாம் கர்த்தர் நன்மையை, ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த காலை வேளையில் உங்கள் பலத்த கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன். நீர்தாமே உமது பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணுவீராக. உம்முடைய பிள்ளைகளின் ஜெபங்கள் கேட்கப்படுவதாக. உம்முடைய பிள்ளைகளுக்குள் இருக்கிற அவிசுவாசங்கள், சந்தேகங்கள் விலகுவதாக. கர்த்தர் இந்த நாளிலிருந்து அவர்களுக்குள்ள தைரியத்தையும் விசுவாசத்தையும் வைத்து அற்புதமாய் நடத்த உங்கள் பலத்த கரத்தில் தருகிறேன். ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.